கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, விளக்கு என்ற ஒரு உவமையின் அடிப்படையிலே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். விளக்கு அது ஒரு வெளிச்சத்திற்குரிய கருவி. அந்த கருவி என்பது எண்ணெயில் திரிகளை இட்டு அந்த எரிகின்ற அந்த வெளிச்சத்திலே ஒளியை கொடுக்கின்ற வழியாக அமைகிறது. ஏன் இந்த ஒளி, இந்த விளக்கு என்பதெல்லாம் ஆண்டவர் இயேசு கையாளுகின்ற ஒரு முக்கிய ஓமை பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், கடவுளே தொடக்கத்திலேயே, படைப்பின் ஆரம்பத்திலேயே முதலிலே இந்த உலகத்தை படைத்தது எது என்று சொன்னால் ஒளி உண்டாகுக என்பதாகும். எனவே ஒளி என்பது அடிப்படையான தேவையாக இருக்கிறது. மக்களுக்கு அது மிக முக்கியமான உலக தேவையாக இருக்கிறது. ஏன் ஒளி தேவைப்படுகிறது என்று சொன்னால், என்னதான் நமக்கு பார்வை இருந்தாலும் கண்கள் இருந்தாலும் அந்த ஒளி இல்லை என்றால் கண்கள் பார்க்க முடியாது. எந்த ஒரு பார்வையும் அதை ஊடுருவி பார்க்க முடியாது. எனவே பார்வை இருந்தும் கண்கள் இருந்தும் ஒளி இல்லை என்றால் நாம் எதையும் காண முடியாது. எனவே தான் சூரியன் என்று சொல்லக்கூடியவன் படைப்பினுடைய சிகரமாக இருக்கின்றான். அந்த ஒளியினால் நாம் பார்க்கின்றோம், அந்த ஒளியினால் நாம் வாழ்கின்றோம். அந்த ஒளிதான் நமக்கு இரவும் பகலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இரவிலே ஓய்வையும் பகலிலே உழைப்பையும் நமக்கு நிர்ணயிக்கின்றது. இந்த சூரியன் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சுழற்சியை அது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடவுள் இந்த ஒளியை படைத்திருக்கிறார். இந்த ஒளியினால் நாம் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு விளக்கு என்பதை ஏன் பயன்படுத்துகிறார்? இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களிலே விளக்கு என்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கே போய் பார்ப்பது? எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் வெளிநாடுகளிலெல்லாம் உணவகத்திற்கு சென்றால் இப்பொழுது இங்கேயும் ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் உடனடியாக உள்ளே சென்றதும் அந்த மேசையிலே ஒரு மெழுகை ஏற்றி வைப்பார்கள். எதற்காக என்று அவர்களுக்கே தெரியாது. அது ஒரு சிஸ்டம், அவ்வளோதான் என்று ஏற்றி வைத்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கும் அடிப்படையான காரணம் இருக்கிறது. இந்த ஒளி என்பது அது வேறு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த விளக்கு என்பதைத்தான் நம்முடைய இன்றைய நற்செய்தியினுடைய கவனமாக இருக்கிறது. இந்த விளக்கு என்பதற்கு சாதாரணமாக வைத்துவிட்டால் அது ஒளி என்பது பரவாது, ஒளி கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் இருந்து மட்டும்தான் அந்த ஒளியும் வெளிச்சமும் வரும். முன்பெல்லாம் இந்த விளக்கை வைப்பதற்கு விளக்கு மாடம் என்று வைத்திருப்பார்கள். அல்லது விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் தர வேண்டும் என்று சொன்னால் அதை நடுவிலே வைத்து அந்த விளக்கு தண்டு என்று ஒன்று இருக்கிறது, அதன் மேல் வைத்து அந்த எண்ணெய் விளக்கை எரிய விடுவார்கள். அந்த விளக்கு தருகின்ற வெளிச்சம்தான் எல்லோருக்கும் உண்பதற்கும் உறங்குவதற்கும் மற்ற எல்லா செயல்பாடுகளுக்கும் இரவிலே நமக்கு உதவியாக இருந்தது. இந்த ஒரு அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அதோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார். ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மறைபோதகர், பெரிய பிரசங்கியார். இவர் ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு போதகர். அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, The word of God is not light of the world, but you are the light of the world. You have got the word of God in you என்று அடிக்கடி சொல்வார். இறை வார்த்தை என்பது உலகத்தின் ஒளி அல்ல, நீங்கள் தான் உலகத்தின் ஒளி. இறை வார்த்தை என்பது உங்களிடையே இருக்கிறது என்று சொல்வார். எனவே இறை வார்த்தை என்ற எண்ணெய் எண்ணில் இருக்கின்ற பொழுது அந்த ஒளியானது ஒளிர வேண்டும், அது வெளிச்சம் காட்ட வேண்டும், பிறருக்கு அது ஒளி தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விளக்கு தண்டின் மேல் வைத்த ஒரு விளக்காக எல்லாருக்கும் பயன்படுகின்ற வெளிச்சம் தருகின்ற விளக்காக இருக்க முடியுமே ஒழிய
ஒருவன் இறை வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு, அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்விலே இந்த இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டு இறை வார்த்தையை செயல்பட விடாமல், ஒளிர விடாமல் கட்டிலின் கீழ் இருக்கின்ற ஒரு விளக்கு போன்று இருப்பார் என்று சொன்னால், அந்த விளக்கினால் ஒரு பயனும் இல்லை, அந்த மனிதரால் எந்த ஒரு பயனும் இல்லை, அந்த இறை வார்த்தையினாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே யாரை குறை சொல்வது? இறை வார்த்தை என்பது எல்லோருக்கும் உரியது. ஆனால் இறை வார்த்தையை வெளிச்சமாக கொடுக்கின்றவர்கள்தான் இன்றைக்கு வித்தியாசப்படுகின்றார்கள். இதைத்தான் நேற்றைய தினம் பார்த்தோம். வார்த்தை என்பது எல்லாருக்கும் பொதுவானது, விதைப்பவர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனால் நிலங்கள் என்ற இதயங்கள், மனங்கள் என்பதுதான் மாறுகிறது. அந்த மனங்கள் அந்த வெவ்வேறு நிலங்களுக்கு ஏற்ற வகையிலே பலன் கொடுக்கிறது. அவ்வாறே தான் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தகுந்த நிலையிலே, எல்லாருக்கும் உயர்ந்த நிலையிலே இருந்து வெளிச்சம் தருவார்கள் என்று சொன்னால், அந்த வெளிச்சம் எல்லோருக்கும் பயன்படுவதாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் நீங்கள் உலகின் ஒளி என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டோம், அந்த எண்ணெயை நாம் அடைந்திருக்கின்றோம். அந்த எண்ணெய்க்கு தீயை மூட்டி எரிய விடுவோம். அந்த திரியானது எரிந்தது என்று சொன்னால், உயர்ந்த தண்டிலே அது வைக்கப்படும் என்று சொன்னால், அது எல்லாருக்கும் ஒளி தருவதாக அமையும். இல்லாவிட்டால் அந்த இறைவார்த்தையினாலும் பயனில்லை, அந்த ஒளியினாலும் பயனில்லை, அதை பெற்றுக்கொண்ட மனிதராலும் பயனில்லை என்ற பயனற்ற நிலையில் இல்லாமல் எல்லோருக்கும் ஒளிர்ந்து விளக்காக, வெளிச்சமாக இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ அருள் வேண்டுவோம், ஆசீர் பெறுவோம். விளக்காக எரிந்து வெளிச்சமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவோம். ஆமென்.